हर नम पार्वती बगे हर महादेवा தென்னாடுடைய சிவனே கலைநிலை கணபதி சரணம் சரணம் திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசஞ்ஞானம் அவர்கள் சொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமங்கள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசஞ்ஞானம் அவர்கள் சொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தமிழான் சாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருமுறை வகுப்பை சிவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, நல்லசிவம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, கோமதி நாயகன் ஐயா, கண்ணன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, இந்திராமையார் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் ஸ்ரீகாமரப்பண்ணில் இருக்கின்றோம். அதில் 42வது பதிகம் ஆக்கூர் தான் தோன்றி மாடம் என்கின்ற பதிகம் ரூபகதாளத்தில் எளிமையாக நடத்துகின்றேன். இதுவும் அந்த பழைய அமைப்பில் என்ற அமைப்பில் திஸ்ர திருப்படையில் பாட வேண்டியது. ஆனால் எளிமை கருதி ரூபகத்தில் உங்களுக்கு நடத்துகின்றேன். அந்த திஸ்ர திருப்படையில் உள்ளது நாம் திருவெண்காட்டத்தில் அதை நாம் பார்ப்போம். இப்பொழுது ஸ்ரீகாமரப்பன் ரூபகதாளம். இதில் முதல் பாடலுக்காக நடத்தப்படுகிறது. அதில் 3வது பாடல் இந்த ஆக்கூர் தான் தோன்றி மாடம் என்கின்ற திருத்தலத்தில் உள்ளவர்கள் வேளாளர்கள் வள்ளன்மை தன்மையில் அவர்கள் சிறந்து இருந்தார்கள் என்று அதில் வருகிறது. சம்பந்த பெருமான் வாக்கு. அதற்காக 3வது பாடல் நாம் எடுத்திருக்கின்றோம். மேலும் அதில் 9வது பாடலில் இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து உவர்க்கும் தன்மையார், அந்த தான் தோன்றி மாடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்முடைய வறுமையை சொல்லி அவனிடத்தில் போய் கேட்டால் இல்லை என்று சொல்லாது கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையை உடையவன் அந்த பெருமான் என்று ஒரு அருமையான ஒரு வாக்கியம் இருக்கின்றது. அதற்காக 9வது பாடலும் 11வது பாடல் நிறைவு பாடலாக நடத்தப்படுகிறது. அக்கிருந்த
தான் தோன்றி மாடனே தக்கிதார் ஆகூரில் தான் தோன்றி மாடனே தக்கிதார் ஆகூரில் தான் தோன்றி சுவாமி பேரு தான் தோன்றியப்பர் அப்படின்னு சுவாமி பேரு. சுயம்பு மூர்த்தின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இடங்கள் சுயம்பு அந்த பேரு தானாக தோன்றியவர். முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றிட்டு மதுரை திருத்தாண்டகத்தில் அப்பசாமி சொல்ற மாதிரி இவரும் தானா தோன்றியவர், சுயம்பு மூர்த்தி. மூணாவது பாட்டு அந்த வேளாளர்களினுடைய சிறப்பை குறிக்குது. வேளாளர்கள் ரொம்ப வல்லமை தன்மையாக இங்கே வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் காலத்திலிருந்து வருது. வாழாகண் செந்தூவர் தோள் ஆகம்
தோழாகம் பாகமா
மாடனே தாண்டோனி மாடனே தாழாள ஆகூர் தாழாளர் ஆகூரில் தாத்தோன்றி மாடனே தாத்தோன்றி மாடனே தாழாளர் ஆகூர் தாழாளர் ஆகூரில் தாத்தோன்றி மாடனே தாத்தோன்றி மாடனே தாழாள ஆகூரில் தாத்தோன்றி மாடனே தாத்தோன்றி மாடனே. அந்த 9வது பாட்டு எடுத்துக்கிடுங்க. எழுதாதவங்க பக்கத்துல பாருங்க. அதுல இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து உவக்கும் தன்மையார். சிவபெருமான்கிட்ட நாம ஒன்றும் இல்லைன்னுட்டு போய் அவர்கிட்ட வேண்டணும்னா இல்லைன்னு சொல்லாம நமக்கு அவர் கொடுத்து மகிழ்ச்சி அடைவார். திருவையாறு தேவாரத்தில் வரும்போது ஈபவர்க்கு அருளும் வைத்தார், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் கண்கட்கெல்லாம் கடை நரம்புகள் வைத்தார். அது மாதிரி இது ஒரு அருமையான ஒரு பதப்பிரயோகம். அந்த பதப்பிரயோகத்துக்காண்டி இந்த பாட்டு. நன்மையால் நாரணனோ நானுகனும் காண்பறிய நன்மையால் ஆரணனோ நானுகனும் காண்பறிய நன்மையால் நாரணனோ நானுகனோ காண்பறிய நன்மையால் நாரணனோ நானுகனோ காண்பறிய தொன்மையார் தோற்றம் கேளு இல்லாதான் தொல் தொன்மையார் தோற்றம் கேளு இல்லாதான் தொல் தொன்மையார் தோற்றம் கேளு இல்லாதான் தொல்
தொன்மையார் தோற்றம் கேளே தோற்றம் கேளே இல்லாத தொல்கோயில் தொன்மையார் தோற்றம் கேளே இல்லாதான் தொல்கோயில் தொன்மையார் தோற்றம் கேளு இல்லாதான் இன்மையார் சென்றேரந்தாக்கு இல்லை என்னாது நீந்து மூவர்க்கும் இன்மையார் சென்று பிறந்தாக்கு இல்லை என்னாது நீந்து மூவர்க்கும் இன்மையார் சென்று பிறந்தாக்கு இல்லை என்னாது நீந்து மூவர்க்கும் உண்மையால் சென்று பிறந்தாக்கு இல்லை என்னாது நீந்து மூவர்க்கும் தன்மையார் ஆகோவில் காந்தோன்றே மகனே 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 தன்மையார்
பதினோராவது பாட்டு இருக்குதுங்க. ஆடல் அமர்ந்தானே
ஞான சம்பந்தன் சொல் ஞான சம்பந்தன் சொல் நாடக அரியசி நாடகு அரியசி ஞான சம்பந்தன் சொல் ஞான சம்பந்தன் சொல் நாடக அரியசி நாடகு அரியசி ஞான சம்பந்தம் சொல் ஞான சம்பந்தன் சொல் நாடக அரியசி நாடகு அரியசி ஞான சம்பந்தம் சொல் ஞான சம்பந்தன் சொல் பாடல் இவை வந்தார்க்கு இல்லையா பாரமே பாடல் இவை வந்தார்க்கு இவை வந்தார்க்கு இல்லையா பாரமே இல்லையா பாவனே பாடல் இவை வந்தார்க்கு இல்லையா பாரமே 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 இல்லையா பாரமே தாளத்தோடு சொல்றேன். ரூபக தாளம் தான். சீகாமரப்பம் ரூபக தாளம். முதல் பாடல் நம்ம
முதல் பாடல்ங்கிறதுக்காண்டி எடுத்துக்கிறோம். மூணாவது பாடல் அந்த வேளாளர்கள் ரொம்ப வல்லமை தன்மையோட இந்த ஊரில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்காண்டி எடுத்துக்கிறோம். 9வது பாடல் இறைவன்கிட்ட போய் இல்லைன்னு போய் கேட்டோம்னா, இல்லை நம்முடைய இல்லாமையை சொல்லி கேட்டோம்னா இல்லைன்னு சாமி சொல்லாமல் கொடுத்து மகிழ்ச்சி அடைவாராம். அப்படிப்பட்ட தன்மையுடைய சிவபெருமான் அப்படிங்கிற கருத்துக்காண்டி அந்த 9வது பாடல் எடுத்துக்கிறோம். 11வது பாடல் நிறைவு பாடலாக எடுத்துக்கிறோம். தாளத்தோட சொல்றேன், ரூபக தாளம் தான். அக்கிருந்த ஆதமும் ஆதமும் ஆமயும் அக்கிருந்த ஆதமும் ஆதமும் ஆமயும் அக்கிருந்த ஆதமும் ஆதமும் ஆமையும் 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 தொக்கிருந்த மாதிவான் தோளுடையான் வெண்ணீற்றான் 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 தொக்கி மார்பினான். அவ்வளவுதான். தொக்கிருந்த மார்பினான் தோளுடையான் வெண்ணீற்றான் தொக்கிருந்த மாதிவான் தோளுடையான் வெண்ணீற்றான் தொக்கிருந்த மாதினான் தோளுடையான் வெண்ணீற்றான் தொக்கிருந்த மாதிவான் தோளுடையான் வெண்ணீற்றான் தொக்கிருந்த மாதினான் தோளுடையான் வெண்ணீற்றான் தொக்கிருந்த மாதிவான் தோளுடையான் வெண்ணீற்றான்
தொக்கிருந்த மார்பின தோருடையான் தொக்கிருந்த முக்கிருந்த தொல்போதில் பொய்யிலா மெய்நெறிக்கே புக்கிருந்த தொல்போதில் பொய்யிலா மெய்நெறிக்கே புக்கிருந்த புக்கிருந்த தொல்போதில் பொய்யிலா மெய்நெறிக்கே பொய்யிலா மெய்நெறிக்கே புக்கிருந்த தொல்போதில் பொய்யிலா மெய்நெறிக்கே புக்கிருந்த தக்கிருந்த ஆக்கூரில் தான் தோன்றி மாடவே 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 தான் தோன்றி மாடவே வாழாக்கண் தென்புவராய் மாமலையான் கண்மடந்தை
செந்துவமாய் மாமலையான் தன்மரத்தை பாடாக்கண் செந்தூவர்வாய் மாமலையான் தன்மரத்தை பாடாக்கண் செந்துவமாய் மாமலையான் தன்மரத்தை பாடாக்கண் செந்தூவர்வாய் மாமலையான் தன்மரத்தை பாடாக்கண் செந்துவமாய் மாமலையான் தன்மரத்தை பாடாக்கண் செந்தூவர்வாய் மாமலையான் தன்மரத்தை பாடாக்கண் செந்துவமாய் மாமலையான் தன்மரத்தை தோள் ஆகம் பாகமா புல்கினான் தொல் போய தோளாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில் தோளாகம் பாகமா புல்கினான் தொல் போய தோளாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில் தோளாகம் பாகமா புல்கினான் தொல் போய தோளாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில் தோளாகம் பாகமா புல்கினான் தொல் போய தோளாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில் தோளாகம் பாகமா புல்கினான் தொல் போய தோளாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில் தோளாகம் பாகமா புல்கினான் தொல் போய தோளாகம் பாகமா புல்கினான் தொல்கோயில் கேளாட திங்கவர்கள் வள்ளன்மையால் மிக்க இருக்கும் கேளாட திங்கவர்கள் வள்ளன்மையால் மிக்க இருக்கும் வேளாட எங்கவர்கள் வள்ளன்மையால் மிக்க இருக்கும் வேளாட எங்கவர்கள் வள்ளன்மையால் மிக்க இருக்கும் தாழா
தான் தோன்றி மாடமே
கேடு இல்லாதான் தொல்கோயில் தொன்மையார் தோற்றம் 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 கேடு இல்லாதான் தொல்கோயில் உண்மையார் சென்றிருந்தாக்கு இல்லை என்னாது நீங்குவதற்கும் இன்மையார் சென்றிருந்தாக்கு இல்லை என்னாது நீங்குவதற்கும் உண்மையார் சென்றிருந்தாக்கு இல்லை என்னாது நீங்கு போவதும் இன்மையார் சென்றிருந்தாக்கு இல்லை என்னாது நீங்குவதற்கும் உண்மையார் சென்று திறந்தாக்கு இல்லை என்னாது நீங்கு போவதும் இன்மையார் சென்றிருந்தாக்கு இல்லை என்னாது நீங்குவதற்கும் உண்மையார் சென்று திறந்தாக்கு இல்லை என்னாது நீங்கு போவதும் இன்மையார் சென்றிருந்தாக்கு இல்லை என்னாது நீங்குவதற்கும் இல்லை என்னாது தீங்கு போவதும் இல்லை என்னாது நீங்குவதற்கும் தன்மையார் ஆகூரில் தான் தோன்றே மாடலே தன்மையார் ஆகூரில் தான் தோன்றி மாடலே தன்மையார் ஆகூரில் தான் தோன்றே மாடலே தன்மையார் ஆகூரில் தான் தோன்றி மாடலே தன்மையார் ஆகூரில் தான் தோன்றே மாடலே தன்மையார் ஆகூரில் தான் தோன்றி மாடலே தன்மையார் ஆகூரில் தான் தோன்றே மாடலே தன்மையார் ஆகூரில் தான் தோன்றி மாடலே தன்மையார் ஆகூரில் தான் தோன்றே மாடலே தன்மையார்
தாழ்த்தோன்றி மாதனே தன்மயா தான் தோன்றி மாதனே தன்மயா தான் தோன்றி மாதனே தான் தோன்றி மாதனே 11வது பாட்டு. இதுல தோற்றம் கேடு அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படின்னு அர்த்தம். பிறப்பு இறப்பு இல்லாதவன் இறைவன். தோற்றம் கேடு இல்லாதான். தோற்றம்னா பிறப்பு, கேடுனா இறப்பு. தோற்றம் கேடு இல்லாதான்னா பிறப்பிலி இறப்பிலி. ஆடல் அமர்ந்தானே ஆமூரில் தான் தோன்றே. ஆடல் அமர்ந்தானே ஆமூரில் தான் தோன்றே. ஆடல் அமர்ந்தானே ஆமூரில் தான் தோன்றே. அந்த மாடம்ங்கிறது 3 அட்சரத்துக்கு நிற்கணும். மாடம் அமர்ந்தானே மாடம் சேதந்தாடே. மாடம் அமர்ந்தானே மாடம் சேதந்தாடே. மாடம் அமர்ந்தானே மாடம் சேதந்தாடே. மாடம்
பாடல் தீவை வந்தார்க்கு இல்லையா பாடலே பாடல் தீவை வந்தார்க்கு இல்லையா பாடல் தீவை வந்தார்க்கு இல்லையா பாடலே பாடல் இவை வல்லார்க்கு இல்லையா பாவமே பாடல் தீவை வந்தார்க்கு இல்லையா பாடலே பாடல் இவை வல்லார்க்கு இல்லையா பாவமே பாடல் தீவை வந்தார்க்கு இல்லையா பாடலே பாடல் இவை வல்லார்க்கு இல்லையா பாவமே இல்லையா பாடலே இல்லையா பாவமே இந்த மூணாவது பாட்டு எடுத்துடுங்க. வாழா வாழா கண் சென்று வருவாய் ஆனாகம் சென்று வருவாய் மாமலையான் தன் மகன்தை மலையான் கண்மலத்தை பாடாக்கண் சென்று வருவாய் பாடாகம் சென்று வருவாய் மாமலையான் தன் மகன்தை மலையான் கண்மலத்தை தோடாகம் பாடமா புரிகிறான் தோழா பாடா புல்கினான் தோடாகம் பாடமா புரிகிறான் தோழா பாடா புல்கினான் மடந்தை தோடாகம் பாடமா புரிகிறான் மடங்கை தோழா பாடமா புல்கினான் வேளாளர் என்பவர்கள் வேளாளர் என்பவர்கள் வண்ணன்மையார் இருக்கும் வண்ணன்மையார் மிக்கு இருப்போம் தாளாளர் ஆக்கும்
தாழாள கோயில் தாத்தோங்கி மாட்டவே ஆகோரில் தாத்தோங்கி மாட்டவே பார்வதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா